அது சொல்லிச்சு யோகம் கோத்திரம் யோகம் யோகம் சித்திரவானந்த கோத்திரம் சொல்றோம். யோகம் எப்படி வருது? ஸ்வச்சந்த சித்ரூபானந்த கோத்திர, அவ்வளவுதான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஆத்மா பின்னசிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்த மண்டித பிரகாசானந்த மிதுநாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூடவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோனம் குவலகி நிஜாரகோரகாபீடம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. அஸ்து வஸ்ரயசே நித்யம் வஸ்து வாமங்கசுந்தரம் யதஸ்திருதீயம் விதுஷாம் துரீயம் திரைபுரம் மஹः. நத்வா ஸ்ரீ குஹானந்தநாத பங்கேருஹத்வயம் வரிவஸ்யாரகஸ்ய தீபிகா கிரியதே துனா. வித்யானாஞ்ச மனூனாம் மனுசங்க்யானாஞ்ச வித்யானாம் உபதேஷ்டாஜைதிதாரம் நரசிம்ஹானந்தநாத குருः வரிவஸ்ய ரகஸ்யாख्यो கிரந்தோ யஸ்வேன நிர்மிதः தத்ர துர்கடனா சப்தः அர்த்தः சம்க்ஷிப்த கத்யதே. சமஸ்த குருமண்டலத்தினுடைய பரம கிருபையில வரிவஸ்யாரகஸ்யத்தினுடைய 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டு 19வது ஸ்லோகத்தினுடைய மேலர்த்தத்தை பார்த்துருக்கோம். இன்னைக்கு வருஷ ஆரம்பம். நம்மளுடைய தெய்வீமானேன அஷ்டாங்க ரீதியாக பார்க்கும்போது ஜம் காலதத்துவ வருஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பம். அதில் வரக்கூடிய முதல் நாள் நம்ம அமிர்தாகாரா மாசத்தினுடைய முதல் நாள். அப்படிப்பட்ட ஒரு சுதினத்தில் இதை பார்க்கறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு குரு கிருபையில. நடுப்புற விக்னங்கள்னால கொஞ்சம் கேப் வந்துடுத்து. இனிமே விடாம பார்க்கறதுக்கு குரு கிருபை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மேல ஆரம்பிப்போம். வர்ண உற்பத்தி ஸ்தான இதுங்கெல்லாம் பார்க்கறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய வர்ணத்தினுடைய இந்த 58 வர்ணங்கள் இருக்கே, அந்த வர்ணத்தினுடைய உற்பத்தி ஸ்தானங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை கண்டேச்ச கண்ட தாலுனி தாலுனி தந்தேஷு மூர்த்னி நாசாயாம் ஸ்பஷ்ட விவாராத்யாந்த விவாத்யாந்தர பாஹ்யைஹி யத்னைஹி தத் அக்ஷரோத்பத்திஹி அப்படின்னு ஸ்லோகம். 58 வர்ணங்கள் என்னங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல் கூட்டத்தில் எத்தனை வர்ணங்கள், 2வது கூட்டத்தில் எத்தனை வர்ணங்கள், 3வது கூட்டத்தில் எத்தனை வர்ணங்கள், மொத்தமாக சேர்த்தா எல்லாத்தையும் சேர்த்தா 58 வர்ணங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த 58 வர்ணங்களினுடைய உச்சாரண ஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட
கண்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சில அக்ஷரங்கள் வருது. கண்ட தாலுனி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்தானத்தினுடைய அக்ஷரங்கள், அதிலேருந்து வரக்கூடிய அசைவினால் வரக்கூடிய அக்ஷரங்கள்னு பார்த்தோம். தாலுனி அப்படின்னு சொல்லக்கூடிய 3வதா வெறும் தாலுல இருந்து மட்டுமே வரக்கூடிய சப்தங்கள், அக்ஷரங்கள். தந்தே பல்லுனுடைய பல்லு வந்து பட்டு வரக்கூடிய அக்ஷரங்கள். மூர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அக்ஷரங்கள். நாசிகாயாம் மூக்கிலேருந்து வரக்கூடிய அக்ஷரங்கள்னு பார்த்தோம். இதுல ககாரம், அகாரம் 10, ஹகாரம் 5 இவைகள் எல்லாமுமே கண்டத்திலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம். கண்ட தாலுனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டமும் தாலுவும் சேர்ந்து வரக்கூடிய அக்ஷரத்துல ஏகாரம் ஒண்ணு மட்டும், ஒரே ஒரு அக்ஷரம் மட்டும் கண்ட தாலுனி அப்படின்னு பார்த்தோம். தாலுனி அப்படின்றத ஈகாரம் 3வது அக்ஷரம், அது 4வது அக்ஷரம் 4 இடத்துல வருது. 4 இடத்துல வரக்கூடிய சுத்த பஞ்சதசியில 4 இடத்துல வரக்கூடியது. அவைகள் எல்லாம் தாலுனி அப்படின்ற தாலுனுடைய ஸ்பர்சத்தினால வரக்கூடியது. தந்தம்னு சொல்லக்கூடிய பல்கல்ல பட்டு வரக்கூடிய இதுல பார்த்தோம்னா லகாரம் சகாரம், 3 லகாரம் 2 சகாரம், இந்த 5 அக்ஷரங்களும் தந்தத்தினுடைய ஸ்பர்சத்தினால வருதுன்னு பார்த்தோம். மூர்த்தினி ரேபம் ர அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரம் ஹ்ரீம்காரத்தில் வரக்கூடிய ரேபாட்சரம் 3 வருது. அந்த 3 ரேபமும் மூர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வருது. அது தவிர பிந்துவாதி 9 பிந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு 9 ஸ்வரங்கள் வர்ணங்கள் பார்த்திருக்கோம். பிந்துக்கு அனுஸ்வாரத்துக்கு அந்த அனுஸ்வாரத்துல இருந்து வரக்கூடிய 9 3 இடத்துல வருதுனால 3 கூட்டத்தினுடைய அந்தத்திலையும் வருதுனால 27 வர்ணங்களும் நாசிகாயாம் மூக்கிலேருந்து வரக்கூடிய அக்ஷரங்கள் அப்படின்றத இப்படியாக 58 அக்ஷரங்களும் எந்தெந்த நம்மளுடைய ஸ்தானங்கள் எந்த இடத்துலேருந்து வருது, கண்டத்திலேருந்து வருதா, கண்ட தாலுனிலேருந்து வருதா, எங்கேருந்து வருது அப்படிங்கிற சங்கிய இது வரைக்கும் கொடுத்திருந்தார். இதுக்கப்புறம் ஆந்தரமா சொல்லக்கூடிய ஆந்தரமா வரக்கூடிய எத்தனங்கள் பாஹ்ய எத்தனங்கள்னு 2ஆ பிரிச்சு காமிக்கிறார். பாஹ்ய எத்தனங்கள்னாக்க அதை வந்து ஒரு 11 விஷயமா பிரிச்சு காமிச்சு பாஹ்ய எத்தனங்கள் 11, ஆந்தர எத்தனங்கள் 4 அப்படின்னு ஒரு சங்கியை கொடுத்து அதுக்கான விவரங்களை கொடுக்கிறார். பாஹ்ய எத்தனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில அக்ஷரங்கள் நம்ம சொல்லும் பொழுது வாயிலேருந்து வெளியில சப்தமானது வெளியில வைகரியா வெளியில வருது. அப்படி வரும் பொழுது அதுக்கு ஒவ்வொரு அக்ஷரங்கள் எந்தெந்த ஸ்பர்சத்தை தொட்டுண்டு வருதோ அதுக்கு வேற சில பேருகளை கொடுக்கிறார். அதுக்கு 11 விதமான பாக்கிய எத்தனங்கள், அவுட் சைடு எஃபர்ட்ஸ், வெளிப்பக்கமாக நம்ம சொல்லக்கூடிய வாக்க விட்டு வாயை விட்டு வெளியில சப்தங்கள் வெளியில வரும் பொழுது அதனுடைய பாக்கிய எத்தனங்கள் 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவாரம், சம்வாரம், சுவாசம், நாதம் 4ஆச்சு, கோஷம், அகோஷம், அல்ப பிராணம், மகாப்பிராணம் அப்படின்னு ஒரு 4, 8. இது தவிர உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3. ஆக 11 பாக்கிய எத்தனங்கள் இருக்கு இதுல. இது எப்படி அப்படின்னாக்க, ஆலேந்து அஹா வரைக்கும் சொல்லக்கூடிய சொராட்சரங்கள் இருக்கு. அது அ ஆ இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த அக்ஷரங்கள் எல்லாம் 3 எத்தனங்களுடைய சேர்க்கையினால வருது. உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 எத்தனங்களுடைய சேர்க்கையினால தான் ஸ்வராட்சரங்களை நம்மளால உச்சாரணம் பண்ண முடியும். அப்படின்னு எத்தனம்னா அதனுடைய பிரயத்தனம், அதனுடைய அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இக்கு கா வர்க்கம் சொல்லக்கூடிய கா வர்க்கத்துக்குள்ள க அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரம், சா வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முதல் 2 அக்ஷரம், ட அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரம், த அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள், ப அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 அக்ஷரங்கள் இருக்கு. இவைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 எத்தனத்தினுடைய சேர்க்கையினால வருது. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்போ க முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரத்தை எடுத்தணும் அப்படின்னா அது விவாரம், சுவாசம், அப்புறம் ஆறாவதா இருக்கக்கூடிய அகோஷம். இது மூணுத்தினுடைய சேர்க்கையோட இருந்தா தான் முதல் அக்ஷரத்தினுடைய ககாரம். இப்படின்னு 11 விதமான வெளி வெளி எத்தனங்கள், பாக்கிய எத்தனங்கள்னு 11 இருக்கு. இவைகளுக்கு ஆந்தர எத்தனம்னு உள்ள உள்பக்கம் பண்ணக்கூடிய எத்தனங்கள் சிலது இருக்கு. இது எதுக்குன்னா இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போகும்போது இந்த பாக்கிய எத்தனம், ஆந்திர எத்தனங்கள்லாம் சேர்த்து அவ மேல சொல்ல போறா. அதுக்கு முன்னாடி ஒரு பூர்வ பீடிகை தெரிஞ்சுட்டா தான் மேல போக முடியுங்கிறதுனால இந்த இடத்துல அது சொல்ல வேண்டியிருக்கு. அபியந்தரோ எத்தனகான்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய எத்தனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பஷ்ட எத்தனாக, ஈஷத் ஸ்பஷ்டா கொஞ்சோண்டு ஸ்பஷ்டம், ஈஷத் ஸ்பஷ்டா, விவருத்தாக அப்படின்னு ஒரு ஆந்தர எத்தனம், அப்புறம் சம்பிருதம் அப்படின்னு 4ஆ பிரிச்சு காமிச்சிருக்கா. இதுல ஈஷத் விவருத்தம், இந்த விவருத்தம்னு சொன்ன 3வது எத்தனத்துக்கு முதல் சொன்னதுக்கு வந்து ஸ்பஷ்டாகான்னு சொன்னதுக்கு ஈஷத் ஸ்பஷ்டாகான்னு சொன்ன மாதிரி, விவருத்தாகான்னு சொன்னதுக்கு ஈஷத் விவருத்தாகான்னு இன்னும் ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த நம்மளுடைய இந்த மந்திரத்துல அதை பத்தி இல்லை. ஆனா அது மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சம்பிருதம், இப்ப ஆல இருந்து அவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வவல்ஸ்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள் இருக்கு, அவைகள் எல்லாம் சம்பிருதம். சம்பிருதம்னு ஆந்தர எத்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காக்க காக்காங்க, சாச்ச சாச்சான்யா, டாட்டா டாடான்னா, தாத்தா தாதான்னா, பாப்பா பாபா ம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 25 அக்ஷரங்களுக்கும் ஸ்பஷ்ட எத்தனாகா, ஸ்பஷ்ட எத்தனா அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்திருக்கார். யாரா லாவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 அக்ஷரத்துக்கு மட்டும் ஈஷத் ஸ்பஷ்டாகா அப்படின்னு அது சொல்ல வழக்கம். ச ஷ ச ஹ அப்படின்னு சொல்லக்கூடிய 4 எத்தனங்கள் மட்டும், அப்படின்ற 4 அக்ஷரங்கள் மட்டும் சொல்லும் போது விவருத்தாகா அப்படின்னு சொல்லுவா. இவைகள் எல்லாம் இந்த காலேந்து மா வரைக்கும் இருக்கக்கூடிய அக்ஷரங்களோ இந்த யாராலாவாவோ சாஷா சாகாவோ இவைகள்லாம் அகாரத்தோட சேர்ந்து சொன்னோம் அப்படின்னா அது தனித்து இருந்தா அதுக்கு ஒரு பேரு விவருத்தம்னு பேரு. அது தனித்து அகாரம் வந்து மற்றதோட சேர்த்து சொல்லும் பொழுது அது விவருத்தம் அப்படின்னு ஒரு 4 விதமான எத்தனங்கள் ஆந்தர எத்தனங்கள்னு சொல்ற வழக்கம். இந்த எத்தனங்கள் ஆந்தர எத்தனங்கள், பாக்கிய எத்தனங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சூத்திரத்துல இவர் இந்த இடத்துல காமிச்சிருக்கார். அதனால அதை நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இந்த பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய 58 வர்ணங்களுக்கும் ஸ்திதி என்ன, ஸ்தானம் என்ன, ரூபம் என்ன, ஆகாரம் என்ன அப்படின்னு 4 விஷயத்த சொல்ல போறார். ஸ்திதி ஸ்திதி அப்படின்னாக்க அது எந்த இடத்துல அது இருக்கு அப்படின்னு காமிக்கிறது ஸ்திதி. ஸ்தானம் அது எந்த ஸ்தானத்திலேருந்து வருது அப்படின்றதுதான் இப்ப பார்த்தோம் நம்ம அக்ஷரங்கள் எந்தெந்த ஸ்தானத்திலேருந்து வெளியில வருது அப்படின்னு. அதனுடைய ரூபம்னு சொல்றோமே, ஆன்னு சொன்ன ஆன்னு எழுதுறோமே, அதனுடைய ரூபம், அதனுடைய ஆகாரம் என்ன, இத்தனை 4 விஷயத்தையும் இந்த மேல உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். இதுக்கு வர்ணத்தினுடைய ஸ்திதி, ஸ்தான, ரூப, ஆகார வர்ணனம் அப்படின்னு இதுக்கு மேல டைட்டில் கொடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல போறார். பிரளயாக்னி நிபம் பிரதமம் மூலாதாராது அநாகதம் ஸ்பிருசதி தஸ்மாது ஆக்ஞா சக்கரம் द्वितीय கூட்டந்து கோட்டி சூர்யாபம் தஸ்மால் லலாட்ட மத்தியம் தார்த்தீயம் கோட்டி சந்திராபம் மாலா மணிவத்வர்ணாः கிரமேண பாவ்யா உபர்யுபரி அப்படின்னு ஸ்லோகம். 20, 21 சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம். இதுல இம்முன்னு சொல்லக்கூடிய அனுஸ்வாரத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கி உள்ள அக்ஷரங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல அவர் கொடுத்திருக்கார். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஹ்ரீம்காரத்துல இருக்கக்கூடிய அனுஸ்வாரத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கி உள்ள அக்ஷரங்களுக்கு மட்டும் தனியா கொடுத்திருக்கார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அனுஸ்வாரத்தை தனியா அவர் அடுத்த ஸ்லோகத்துல டீல் பண்ண போறாருன்னு சொல்றோம். இப்ப இதுல என்னன்னா
பிரளயாக்னி நிபம் பிரதமம் மூலாதாராது அநாகதம் ஸ்பிருஷதி. பிரளயாக்னி நிபம், அக்னி பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னி எப்படி ஜொலிச்சுண்டு இருக்குமோ அந்த மாதிரி ஜொலிச்சுண்டு இருக்கக்கூடிய அக்னி ரூபமாக முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு அநாகத பரியந்தம் ஸ்பிருசதி. மூலாதாரத்துல ஆரம்பிச்சு முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 5 அக்ஷரங்கள் அதனுடைய வர்ணங்கள் அவைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கு அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு அநாகத பரியந்தம் ஸ்பிருசதி. அது எப்படி இருக்கு, என்ன ரூபத்தில் இருக்கு அப்படின்னா பிரளயாக்னி நிபம், பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னியானது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது மூலாதாரத்திலே. இது வந்து அக்னி கூட்டம். முதல் அக்னி, சூரியன், சந்திரன் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோமோ. ஒரு சங்க வச்சா கூட அது வந்து சங்கத்துக்கு கீழே ஆதாரத்துக்கு, சங்குக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து அக்னி. அதுக்கப்புறம் சங்கே சூரிய சக்கரம், சூரியன். அதுக்கு மேல இருக்கக்கூடிய கலை வந்து தீர்த்தமா இருக்கிறது வந்து சந்திரகலை அப்படின்னு நம்ம பண்ற மாதிரி இது 3மே இருக்கிற மாதிரி இது பிரளயாக்னி, அக்னி நிபம், பிரளயாக்னி நிபம் பிரதமம் மூலாதாராது அநாகதம் ஸ்பிருசதி. மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு அநாகத பரியந்தம் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள்ல பிரளயாக்னி நிபமாக முதல் கூட்டமானது இருக்கு, வியாபிச்சு இருக்கு, அதனுடைய ஸ்தானம். அடுத்தது அநாகதத்திலேருந்து ஆரம்பிச்சு தஸ்மாத் ஆக்ஞா சக்கரம். அநாகதத்திலேருந்து எங்க முன்னாடி வந்து அநாகதம்னு சொல்லி முடிச்சுட்டதுனால தஸ்மாதுன்ற பதத்திலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அநாகதத்திலிருந்து தஸ்மாத் ஆக்ஞா சக்கரம் திதீய கூட்டந்து கோட்டி சூர்யாபம். அநாகத சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள்ல அந்த இடத்துல 2வது கூட்டமானது கோட்டி சூர்யாபம், கோட்டி சூரியனுடைய பிரகாசத்தோட அநாகதத்திலேருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வியாபிச்சு இருக்கு அப்படிங்கிறது 2வது கூட்டத்தை சொல்றார். 3வது கூட்டமானது தஸ்மாத் அப்படின்னு சொன்னதுனால லலாட்ட மத்தியம் ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டதுனால ஆக்ஞா சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு லலாட்ட பரியந்தம், லலாட்டம்ங்கிறது நடு நத்தி, லலாட்டம் வரைக்கும் அந்த இடத்துல கோட்டி சந்திராபம், கோட்டி சந்திரனுடைய கிரணங்கள் இருந்ததுன்னா எப்படி ஒரு வர்ணம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம சாதாரணமாவே பிராணாயாமம்னு நம்ம நித்திய ஆன்மீகத்துல பண்ணிட்டு வரும்பொழுது பிராணாயாமம் பண்ணும்போது எப்படி பண்றோம்? மூச்சு காத்த பிங்கள நாடியினால ஒரு வாட்டி இழுத்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி மூலமந்திரம் சொல்ற வரைக்கும் மூச்சு காத்த இழுத்துக்கிறது. அதுக்கப்புறம் 3 வாட்டி மூலமந்திரத்தை சொல்ற வரைக்கும் மூச்சு காத்த கும்பகம் நிறுத்தி வச்சுக்கிறது. அப்புறம் 2 வாட்டி மூலமந்திரத்தை சொல்ற வரைக்கும் மூச்சு காத்த வெளியில விடுறதுன்னு பண்ணும் போது இதுல கும்பகமா பண்ணும் பொழுது மூச்சு காத்த நிறுத்தும் பொழுது அதை எப்படி தியானம் பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருக்கார். மூலாதாரம், அநாகதம், ஆக்ஞா அப்படின்னு 3 ஸ்தானங்களை சொல்லி அதுக்கு ஒரு வர்ணத்தையும் சொல்லி கலர் என்ன சொல்லியிருக்கார், சோன பீத ஸ்வேத அப்படின்னு வர்ணங்களையும் கொடுத்து மூலாதாரத்துல சோன வர்ணம் சக்கச்சவேர்னு பிரளயாக்னி ரூபம், பிரளயாக்னி ரூபமாக மூலாதாரத்துல அக்னி, பிரளய அக்னி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சோன வர்ணத்துல முதல் கூட்டத்தம் இருக்கு. அது மூலாதாரத்துல ஆரம்பிச்சு 2வது கூட்டமானது அநாகதம்னு வந்ததுனால 2வது கூட்டம் அநாகதம் வரைக்கும் முதல் கூட்டமானது வியாபிச்சு இருக்கு. 2வது கூட்டம் அநாகதத்துல ஆரம்பிச்சது ஆக்ஞா பரியந்தம் 2வது கூட்டமானது வியாபிச்சு இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கோட்டி சூரியனுடைய பிரகாசம் அப்படின்னா மஞ்ச வர்ணம், சொர்ண வர்ணம் அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி மஞ்சேர்னு சூரியனுடைய பிரகாச காந்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்றது 2வது கூட்டமானது அநாகதத்திலேருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும். ஆக்ஞாலேருந்து ஆரம்பிச்சு லலாட்ட பரியந்தம் 3வது கூட்டம் அது எப்படி இருக்குன்னாக்க சந்திரனுடைய கிரணங்கள் எப்படி வெள்ளவலேர்னு இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அதோட இத இந்த இடத்துல நம்ம அதோட நம்ம வந்து இத சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு அது புரிஞ்சிடும். பிரளயாக்னி நிபம் பிரதமம் மூலாதாராத் அநாகதம் ஸ்பிருசதி தஸ்மாத் ஆக்ஞா சக்கரம் திதீய கூட்டந்து கோட்டி சூர்யாபம் தஸ்மாத் லலாட்ட மத்தியம் தார்த்தீயம் கோட்டி சந்திராபம். சந்திரன் மாதிரி
சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கிற மாதிரி மூணு மூணு ஆதாரங்கள்ல இப்படி இருக்கு. இப்படியாக 3 கூட்டங்களும் மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு லலாட பரியந்தம் இது வியாபிச்சு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறார். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல மாலா மணிவத் வர்ணாஹ கிரமேண பாவ்யா உபரி உபரி. ஒரு மாலையில ஒரு மணி கோத்து இருந்ததுன்னா, மணி கோர்க்கப்பட்ட ஒரு மாலையாக இருந்தால் அந்த மாலையில எப்படி 58 அக்ஷரங்களும் இருக்கக்கூடிய இந்த வர்ணாத்மகமாக இருக்கக்கூடிய பஞ்சதிசை மந்திரத்தில் இருக்கக்கூடிய வர்ணங்கள் அவைகள் எல்லாம் ஒரு வர்ணமும் ஒரு மணி மாதிரி தியானிச்சு ஒரு மணி மாதிரி க அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதல் அக்ஷரம் இக்கு அ அப்படின்னு 2 வர்ணம் வருதுன்னு பார்த்தோம். அப்ப இக்கு அப்படின்னு ஒரு மணி, அ அப்படின்னு ஒரு மணி, ஏ அப்படின்னு அடுத்த அக்ஷரம் இருக்குனாக்க ஏகாரம் தனி மணி, ஈ அதுவே சொராட்சரமா இருக்கணும், அதுவே ஒரு மணி. லகாரம் அடுத்து எடுத்துட்டோம்னா இல்லுன்னு ஒரு மணி, அ அப்படின்னு ஒரு மணி. அப்படியாக ஒரு வர்ணத்துக்கும் ஒரு மணி இருக்கிறதாக பாவிச்சு மாலா மணிவத் வர்ணாக மாலையில மணிகள் கோர்க்கப்பட்டதை போல் எப்படி ஒரு மணியினால ஒரு மாலை கோர்க்கப்பட்டிருந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி வர்ணங்கள்னால ஒரு மாலை செய்யப்பட்டதுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி மாலா மணி வர்ணாக கிரமேண அதே கிரமத்துல 10 அகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆன்னு 10 அக்ஷரத்தை முதல்ல சொல்றது இல்ல. இந்த பஞ்சதசி மந்திரமானது எந்த ஆர்டர்ல இருக்கோ அதை வர்ணாத்மகமா ஆக்கினா எப்படி எந்தெந்த வர்ணங்களா இருக்குமோ அந்த மாதிரி மணியாக கோக்கப்பட்டதாக ஒரு மணி மாலை இருக்கிற மாதிரி பாவிச்சுக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா உபரி உபரி அதுக்கு மேலன்னு இருக்குன்னு ஜானிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரம் அக்ஷரமானது கீழே இருக்கு, இக்குங்கிற அக்ஷரம் முதல்ல இருக்கு, ஆங்கிற அக்ஷரம் அதுக்கு மேல இருக்கு, அதுக்கப்புறம் ஏங்கிற அக்ஷரம் அதுக்கு மேல இருக்கு. இப்படியாக இந்த 58 வர்ணங்களும் 58 வர்ணம்னு சொல்லல இந்த இடத்துல மாலா மணிவத் வர்ணாக கிரமேண பாவ்யா உபரி உபரி. இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கி உள்ள 31 ஏன்னா 9 × 3 9 வர்ணங்கள் பிந்துக்கு சொன்னோம். பிந்துன்னு சொன்னோம்னா பிந்து அனுஸ்வாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஹிரீங்காரத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுஸ்வாரம் இருக்கு, அந்த அனுஸ்வாரத்துக்கு 9 வர்ணம் சொல்லிட்டு இருந்தோம் எப்பவுமே. பிந்து, அர்த்தச்சந்திரன், ரோஜினி இப்படி வரிசையா சொல்லிட்டு வந்து 9 வர்ணங்கள் சொல்லியிருக்கோம். அந்த 9 3 கூட்டத்திலையும் இருக்கு இல்லையா, அதனால 27 பிந்துவை மட்டும் விட்டுருங்கோ. அதை விட்டுட்டோம்னா 58ல 31 அக்ஷரங்கள் 31 வர்ணங்கள் இருக்கு. அந்த 31 வர்ணங்களும் இந்த மாதிரி உபரி கோக்கப்பட்டதாக இருக்குன்னு பாவிச்சுக்கோங்க இப்படின்னு இதுல கொடுத்திருக்கார். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பஷ்டமா ஆதாரங்கள் எப்படி இருக்கு, கிரந்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இந்த இடத்துல இவர் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கடினமான இடங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நானே இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரோ. அதுல இந்த இடத்துல அவர் சம்ஸ்கிருதத்துல அந்த விஷயங்கள் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா மூலாதாரம், அநாகதம் இதெல்லாம் எத்தனை இதழ்களோட அந்தந்த ஆதாரங்கள் இருக்கு. சுஷும்னா நாடியில இவைகள் எல்லாம் இந்த ஆதாரங்கள்லாம் கோக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இதுல மூலாதாரத்துல 4 இதழ்களோட கூடின ஒரு மூலாதாரத்துல ஒரு சக்கரமானது அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு மேல சுவாதிஷ்டானத்துல 6 தளங்களோட இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு பேரு சுவாதிஷ்டானம்னு பேரு. அதுக்கும் மேல மணிபூரகம்னு நாபிஸ்தானத்துக்கு கிட்ட இருக்கு, அதுக்கு நேரம் இருக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கு 10 தளத்தோட இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கு, அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேரு. அநாகதம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல 12 தளத்தோட இருக்கக்கூடிய மண்டபம் அது, அந்த இடத்துல அநாகதம்னு பேரு. விசுத்தி அப்படிங்கிறதுல 16 தளத்தோட இருக்கக்கூடியது. இதுக்கு மேல ஆக்ஞான்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துல 2 தளத்தோட இருக்கக்கூடியது இப்படின்னு தளங்களை சொல்லிவிட்டு இதுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் கிரந்திகள் இருக்கு.
கிரந்தி அப்படின்னா முடிச்சு, முடிச்சுகள் இருக்கு. இது என்னன்னா ரெண்டு ரெண்டு மூலாதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், இது நாலு சக்கரங்கள் இடத்துல வியாபிச்சு இருக்கு முதல் கூட்டம். இந்த முதல் கூட்டமானதே மூலாதாராது அநாகத பரியந்தம்னு பார்த்திருக்கோம். அப்ப மூலாதாரத்துல இருந்து அநாகதத்துக்குள்ள இருக்கக்கூடியதுல ரெண்டு ரெண்டு வருந்திருக்கு. மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம்னு நாலு சக்கரங்கள் அந்த வந்துடுது. முதல் கூட்டத்துக்குள்ளேயே 4 சக்கரங்கள் வந்துடுது. இந்த ஒரு சக்கரத்துக்கும் இன்னொரு சக்கரத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகள் இருக்கே, அந்த இடைவெளிகளில் இருக்கக்கூடிய இந்த சுஷும்னா நாடியில இருக்கக்கூடிய கிரந்திகள் இருக்கு. அந்த இடத்துல மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அநாகத பரியந்தம் இருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடி இருக்கே, அந்த நாடியில தானே இந்த மண்டபங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சுஷும்னாங்கிற நாடியில போக்கப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆதாரங்களுக்கு நெடுப்புற இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரந்திகளுக்கு பிரம்ம கிரந்தின்னு பேரு. பிரம்ம கிரந்தி அப்படின்னா மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அநாகத பரியந்தம் இருக்கக்கூடிய இந்த முதல் கூட்டம் வியாபிச்சு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரந்திகளுக்கு பிரம்ம கிரந்தின்னு பேரு. அநாகதாப்தி நிலையா ஷாமாபா அந்த இடத்துல பார்க்கும்போது மூலாதாரை நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிபூராந்திரஜிதா விஷ்ணு கிரந்தி விபேதினின்னு ஆரம்பிச்சு மணிபூரகத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து ஆரம்பிச்சு விசுத்தி பரியந்தம் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, இந்த ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடியில இருக்கக்கூடிய கிரந்திகள் என்ன இருக்கோ அந்த கிரந்திகளுக்கு என்ன பேர் அப்படின்னா விஷ்ணு கிரந்தின்னு பேரு. ஆக்ஞா சக்கரத்துல இருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கிரந்திகளுக்கு என்ன பேருனா ருத்ர கிரந்தின்னு பேரு. இப்படின்னு இந்த கிரந்திகளையும் இந்த இடத்துல சங்கேதமா காமிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்துல வியாக்கியானம் அவர் கொடுக்கிற இடத்துல என்னென்ன சக்கரங்கள் எத்தனை இதழ்களோட இருக்கு, இதுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ்ல இருக்கக்கூடிய முடிச்சுகளுக்கு கிரந்தின்னு பேரு. இந்த கிரந்திகள் இருக்கிறதுனால இந்த குண்டலினியானது மூலாதாரத்திலேருந்து ஆக்ஞா இது வரைக்கும் பிரம்மரந்திரம் வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய இந்த நிலைகள்ல இந்த கதாகதி அதனுடைய வழிகள்ல இந்த கிரந்திகள் தான் அதனுடைய வேகத்தை குறைக்கிறது. இந்த கிரந்திகள் இருக்கும் பொழுது அந்த ஃப்ரீயா அது போயிட்டு வர முடியாம இந்த கிரந்திகள் அதை தடை பண்றது அப்படிங்கிற விஷயங்களை இந்த இடத்துல ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களை இந்த இடத்துல காமிச்சிருக்கார். இதுக்கு மேல இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான். மாலா மணிவத் வர்ணாக கிரமேண பாவ்யா உபரி உபரி இப்படியாக கோக்கப்பட்டு இருக்கு. இந்த இந்த மணி மாலையில இந்த வர்ணங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒன்னாக உபரி உபரி கோக்கப்பட்டிருக்கு. இதுல நாதம் அந்த ஒரே ஒரு அனுஸ்வாரத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கி உள்ள வர்ணங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அப்படின்னு சொல்றதுனாலே நமக்கு என்ன தெரியறதுன்னா சொச்சந்த தந்திரத்துல இன்னொன்னு முக்கியமா இந்த சார் இதுல கொடுத்திருக்கிறது என்னன்னா மூலாதாரம் சகசிராரத்துக்கு இடையில் 8, 6 முதலிய தளங்களுடைய 36 கமலங்கள் உள்ளது அப்படின்னு சொச்சந்த தந்திரத்துல சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் சங்கேதமா காமிச்சிருக்கார். ஆனா நம்மளுடைய பரம்பரையில் நம்ம பண்ணிட்டு வர்றது எப்படி இருக்குன்னாக்க இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மூலாதாரம், மணிபூரகத்துல இருக்கக்கூடிய 2வது கிரந்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரத்துல இருக்கிறது 3வது கிரந்தி அப்படின்னு நம்ம சகசிரநாமத்துல சொல்லி இருக்கக்கூடிய ரீதியில தான் நம்மளுடைய மதத்துல இருக்குங்கிறதுக்கோசரம் தான் அந்த இடத்துல கீழே மூலாதாரம் என்னும் 4 இதழ் பத்மம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு சார் அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல கொடுத்திருக்காரு. இதோட 20, 21வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். 20, 21 ஸ்லோகத்துல திருப்பி என்ன சொல்றார் அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து அநாகத பரியந்தம் பிரளயாக்னி ரூபத்துல முதல் கூட்டமானது இருக்கு. 2வது கூட்டமானது கோட்டி சூரிய பிரகாசத்தோட அநாகதத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வியாபிச்சு இருக்கு. ஆக்ஞா சக்கரத்திலிருந்து லலாட்ட பரியந்தம் சகசிர சந்திர கிரணங்கள் இருக்கிற வெளிச்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக்ஞாலேருந்து லலாட்ட மத்தியம் வரைக்கும் அந்த இடத்துல வியாபிச்சு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரு வர்ணங்களும் இதுல
பிந்து அனுஸ்வாரத்தை விட்டு பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை வர்ணங்களும் ஒரு ஒரு மாலையில கோக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் இந்த 20, 21வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சிருக்கார். 21வது ஸ்லோகத்தினுடைய ரெண்டு பாகம் இருக்குமோனோ, அதுல முதல் பாதத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு 2வது பாதத்தை அடுத்த குரூப்போட சேர்த்துட்டார். இந்த இதுவே ரொம்ப விஸ்தாரமா இருக்கிறதுனால இந்த முதல் 22வது ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தை மட்டும் சொல்றார். ஆதாரோத்திதநாதோ குண இவ பரிபாதி வர்ண மத்தியகதः. வர்ண மத்தியகதः, ஒரு வர்ணத்துக்கும் மத்தியத்தில் இது கோக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோமே. ஆதாரோத்தித நாதோ, இது கோக்கப்பட்டிருக்கு. அது எதுல கோக்கப்பட்டிருக்குன்னா நாதத்தில் கோக்கப்பட்டிருக்கு. நாதம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த அனுஸ்வாரம். அனுஸ்வாரம்னு நம்ம கிரீம்காரத்துல இருக்கக்கூடிய இந்த பிந்து அனுஸ்வாரம், கிரீம்னு சொல்ற இம்முன்னு இருக்கு. இந்த இம்முன்னு சொல்லக்கூடிய அனுஸ்வாரம் இருக்கு, அந்த ஒரு நாதம் இருக்கு. அந்த நாதத்துலதான் இது கோக்கப்பட்டிருக்கு. எது கோக்கப்பட்டிருக்கு? இந்த பாக்கி உள்ள வர்ணங்கள் எல்லாம் 31 வர்ணங்கள் இருக்கு. இந்த 31 வர்ணங்களும் மணிமணியாக கோக்கப்பட்டிருக்கு, உபரி உபரி கோக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோமே. இது எதுல கோக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஹ்ரீம்காரத்தினுடைய ஹிருலேக்கையினுடைய அனுஸ்வாரம் இருக்கு. அந்த அனுஸ்வாரம் நாதம் இருக்கு. அந்த நாதம்ங்கிற நூலுல இவைகள் எல்லாம் கோக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆதாரோத்தித நாதோ குண இவ பரிபாதி வர்ண மத்தியகதः. இதுக்கு மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு லலாட்ட பரியந்தம் இருக்கக்கூடிய அந்த இதுல எதுல கோக்கப்பட்டிருக்குன்னா நாதம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இது கோக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல. நடுப்புற ஒரு கேப் இருக்கும். ஒரு மணி கோட்டிருக்கு, இன்னொரு மணிக்கு நடுப்புற ஒரு கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்பையும் இந்த இடத்துல காமிச்சிருக்கார். அதையும் என்னதான் குண இவ பரிபாதி வர்ண மத்தியகதக சங்கேதமா காமிச்சிருக்கார். கோக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலே ஒரு மணிக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய கேப்னு ஒண்ணு இருக்கும். அதை பத்தி பின்னாடி சொல்ல போறார். அப்ப அது எப்படி பாவிக்கணும், அது என்ன நாதம்ங்கிறது என்ன அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி சொல்ல போறார். இப்ப இதை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல திரிபுரா அப்படின்னு இந்த இடத்துல திரிபுரா தேவி சிருஷ்டியினுடைய சப்த சிருஷ்டி இது எப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு பராபஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு சொல்லி இந்த சப்தங்கள் எல்லாம் வெளியில வாக்க விட்டு வெளியில வரும்போது வைகரியா வெளியில வருது. இந்த சப்தத்தினுடைய சிருஷ்டி என்ன, சிருஷ்டி எப்படி அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு அதோட இதை கனெக்ட் பண்ண போறார். இந்த சப்தத்தினுடைய சிருஷ்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தோட பார்த்துட்டு போனோம்தான் நமக்கு இது புரியும். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துட்டு போறார். ஆதாரோத்தித நாதோ குண இவ பரிபாதி வர்ண மத்தியகதः. அத்ரேயம் சப்தஸ்பிருஷ்டி பிரக்ரியாக. சப்தத்தினுடைய சிருஷ்டியானது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். வட பீஜாந்தோர்கத வட விருட்சி, ஒரு வடவிருட்சத்தினுடைய ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு விதை இருக்கு. அந்த விதைக்குள்ள எந்தெந்த இடத்தினுள்ள எந்தெந்த அதனுடைய மரத்தினுடைய இலைன்னு ஒண்ணு இருக்கு, காயின்னு ஒண்ணு இருக்கு, பூன்னு ஒண்ணு இருக்கு, பழம்னு ஒண்ணு இருக்கு. இப்படி எல்லாம் வெவ்வேறு ஸ்டெம்னு இருக்கு, பிரான்சஸ் எல்லாம் இருக்கு, சாக்கைகள்லாம் இருக்கு. இவைகள்ல இந்த ஒரு பீஜத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த பீஜத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய அந்த ரூபம் இருக்கு. அதுல எந்தெந்த ரூபம் எந்தெந்ததாக வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. அவைகள் எல்லாம் அதுக்குள்ள பீஜத்துக்குள்ள இருக்கே தவிர, ஆனா இதுல எந்த 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 இடமானது பீஜத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஸ்தானமானது கிளையா வந்தது, எந்த ஸ்தானமானது பூவா வந்தது அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. அத மாதிரி இவைகள் எல்லாம் நான் பீஜத்துக்குள்ள இருந்திருக்கு, சூக்ஷ்மமா அந்த பீஜத்துக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வட பீஜ அந்தர்கத வடவிருட்சய சூக்ஷ்ம ரூப துல்லிய சப்த இருக்கிற மாதிரி சப்த சிருஷ்டி சூக்ஷ்ம ரூப ஷாலினி பூர்வ புரோக்த ரூபா திரிபுர சுந்தரியேவ. அந்த பீஜத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியானது இருக்கே, அதுவே
திரிபுர சுந்தரி, பரா அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுர சுந்தரி தான். அதுதான் வெளியில வரும் பொழுது வெவ்வேறு நாம ரூபங்களோட வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது வெளியில வருது. இப்போ சயேவ மாதி தரதி காயதீதி ச யுத்பத்தியாக மாத்திருக்கே துச்சதே. மாத்திருக்கா வர்ணங்களாக அக்ஷரங்கள்னு சொன்னோமே, இவைகளுக்கு மாத்திருக்கான்னு ஒரு பதம், ஒரு மாத்திருக்காட்சரங்கள் தானே இந்த அக்ஷரங்களா வருது. மாத்திருக்காங்கிற பதம் எங்கேருந்து வந்தது, ஏன் வந்தது, எப்படி அப்படின்னு கேட்டாங்க, ச ஏவ அந்த பராங்கிற சப்தமே மாதி தரதி காயதீதி விற்பத்தியாக மாத்திருக்கே துச்சது. மாத்திருக்காங்கிற பதத்துல இருக்கக்கூடிய மாத்தி தரதி காயதி அப்படின்னு 3 பதத்தை சொல்லி மாத்திருக்காங்கிற பதத்தை காமிக்கிறார். மாத்தி அப்படின்னா அளக்கக்கூடியது, காசேதினா பிரகாசேதி, காசேதி பிரகாசேதி, மாத்தி தரதி காயதீதி பிரகாசயேதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சம்ஸ்கிருதத்துல இவர் சார் கொடுத்திருக்கிறது பிரகாசயத்தின்னு பதத்தை கொடுத்திருக்கார். ஆனா வரிவசிய ரகசியத்தினுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல வந்து அவர் கொடுத்திருக்கிறது என்னன்னா சயேவ மாதி தரதி காயதி உற்பத்தி மாத்திருக்கே துச்சது. மாத்திருக்கான்னு ஒரு சப்தம் சொல்றோமே, அது எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு தாயானவள் தன்னுடைய ஒரு அம்சத்தை, தன்னுடைய ஒரு அம்சம் உள்ள கர்ப்பம்னு சொல்ற ஒரு அம்சத்துல அதை தனியா பிரிச்சு அதுக்கு வேண்டிய போஷணங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கான காலம் வெளியில வரும் பொழுது அது தனி அப்படின்னு அதை வெளியில கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி. இந்த தாய் வேறு இல்லை, இந்த அம்சமா உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையானது வேறு இல்லை. வெளியில வந்திருக்கக்கூடிய குழந்தையும் இந்த தாயினுடைய ஒரு அம்சம் தானே. அப்போ மாத்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோமே, என்னத்தினால இந்த மாத்திருக்கா, இந்த அக்ஷரங்களுக்கு ஏன் இந்த மாத்திருக்கா, மாத்தக அம்மான்னு சொல்றோம். அம்மாங்கிற சப்தமானது மாத்திருக்காங்கிற பதத்துல அம்மான்னு வருது. இது என்னத்தினால அப்படின்னா, இந்த மாத்தி தரத்தி பிரகாசயத்தின்னு 3 விதமான விஷயங்களை சொல்றதுனால தான் இதுக்கு மாத்திருக்காங்கிற சப்தமே வந்திருக்கிறதுக்கு. எப்படி வந்ததுன்னா, மாதி அளக்கக்கூடியது, தரதி இது நம்மளை கரை சேர்க்கக்கூடியது, பிரகாசயதி அது பிரகாசிக்கிறது, ஞானத்தை பிரகாசிக்கிறது. இந்த அக்ஷரமானது அதனுடைய அர்த்தத்தை பிரகாசிக்கிறது. அப்படிங்கிறதுனால அக்ஷரத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, அதனுடைய சப்தத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அதனுடைய அர்த்தம், அதனுடைய ஒரு காரியத்தை சொன்னோம்னா அதுக்கு காரணத்தை சொன்னோம், அதுல இருந்து ஒரு காரியத்தை எப்படி தெரியறதோ அத மாதிரி காமிக்கக்கூடியதாக வரதுனால அக்ஷரத்துக்கு மாத்திருக்காட்சரம்னே பேரு. அக்ஷரம்னு நம்ம சொல்றோமே தவிர மாத்திருக்காட்சரம்னு சொல்றோமே, மாத்திருக்காங்கிற பதம் எப்படி வந்தது அப்படின்னா, மாத்தி தரத்தி காயத்தி விற்பத்தியாக மாத்திருக்கே துச்சது. இப்போ இந்த பரான்னு சொன்னக்கூடிய அந்த சப்தமானது எப்படி இந்த விதைக்குள்ள உள்ள அந்தர்கதமாக இருந்ததோ அத மாதிரி குண்டலினி ரூபமாக மூலாதாரத்துல அந்த பராங்கிற சப்தமான பராங்கிறது உள்ள இருந்துட்டே இருக்கு. அந்த பராங்கிறதுக்கு எப்படி சிருஷ்டி ஆறுது அப்படின்னு கேட்கறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே சப்த சிருஷ்டியை பத்தி தான், சப்தத்தினுடைய சிருஷ்டியை பத்தி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதுக்கு பிரளய நம்ம நார்மலா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியோட வச்சுட்டு தான் இதை புரிஞ்சுக்கணும். அதனால இவர் என்ன சொல்ல வர்றார், ரெண்டாவதா முதல்ல இருக்கக்கூடிய பரான்னு எல்லாத்துக்கும் பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய எந்த ஒரு பரா சப்தம் இருக்கோ அது மூலாதாரத்துல இருந்துட்டே இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடியது என்ன பண்றது அப்படின்னா, அடுத்த லெவல் இவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லிடுவோம், அதே படிச்சாதான் நமக்கு புரியும். தஸ்யாம் ச நிர்விகாராயாம் அப்பி அநாதி சித்த பிராண திருஷ்டியா ஸ்வாந்தக. என்னன்னா அதிருஷ்டவசாத்து ஸ்வாந்தக. இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த பராங்கிறதுக்கு அதுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, 2 விதமான ஈட்சணங்கள் சொல்றார். தஸ்யாம் ச நிர்விகாராயா, எப்படி இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை பண்ணும்போது என்ன பண்ணுனா, ததீட்சத பகுஸ்யாம் பிரஜாயேய, ததீட்சத பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு ஒரு பதம் சொல்றார். அடுத்தது
ஈட்சணம் ஒரே நிமிஷம். ததேட்சத பகுஸ்யாம் பிரஜா ஏய அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவதா இருக்கிறது வந்து சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படிங்கிற வாக்கியங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து காமிச்சு ஸ்தோத்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்காளோ ஈட்சணம் நம்மளுடைய நாமாக்கள்ல கூட வந்திருக்கு. என்னென்ன நாமாக்கள் வருது? திரிசதியில வரும்பொழுது ஈட்சண சிட்டாண்ட கோட்யை நமஹா, ஈட்சண காமம், ஈட்சா காமம்னு ரெண்டு விதத்தை சொல்றாரு இந்த இடத்துல. ததைச்சதன்னு ஒண்ணு, சோ காமயத அப்படின்னு ரெண்டு பதம் சொல்றார். இதுல எப்படி சொல்லியிருக்கோ அதுல எப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியில தது ஈச்சத நான் இதை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஜீவர்களுடைய எத்தனையோ பிராணிகள் ஜீவர்கள் இருக்காளே அவளுடைய அதிருஷ்டவசாத்து இந்த பராங்கர விஷயத்துக்கு ஒரு ஈட்சணை ஏற்பட்டது. அந்த நாமாக்கள் தான் என்னன்னா ஈட்சித்ரியே நமஹ, ஈட்சண சிருஷ்டாண்ட கோட்யே நமஹ அப்படிங்கிற நாமாக்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா பராவா இருக்கக்கூடிய அந்த சப்தமா இருக்கக்கூடியது அது அடுத்த லெவல்ல தது ஈட்சத பகுஸ்யாம் பிரஜா ஏய, நானே பலவிதமாக ஆகப் போகிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பமானது ஏற்பட்டது இல்லையா? அந்த சங்கல்பம் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் மத்தியமானு சொல்ல போறார். பரா பஷ்யந்தி ரெண்டாவதா இருக்கக்கூடிய பஷ்யந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது நிலையை சொல்ல போறார். அந்த பஷ்யந்தி அப்படின்னு சொல்றது ரெண்டு விதமாக இருக்கு. பஷ்யந்திங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஈஷா, ரெண்டாவது வந்து காமம். ஈஷைன்னு ஒண்ணு, ஒரு காமம்னு ஒண்ணு. இந்த ரெண்டு விஷயங்கள் சேர்றதுனால ஈஷா காமங்கள்னால அது ஒரு சங்கல்பத்தை எடுக்கிறது. அப்படிங்கிற சங்கல்பத்தை எடுக்கிறதுங்கிறத ஒரு சின்ன ஸ்பந்தம் ஏற்பட்டது. அதுதான் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பரா பஷ்யந்தியாக ரெண்டாவதா மணிபூரக சக்கரத்துக்கிட்ட வருது. இந்த ரெண்டாவது நிலையே மணிபூரகத்துக்கிட்ட வருதுன்னு பார்த்தோமே. இது எப்படின்னா இந்த ஈட்சண காமங்கள்னால அதுக்கு ஏற்பட்ட அந்த சங்கல்பத்துக்கு மத்தியமா பரா பஷ்யந்தி அப்படின்னு பேரு. அந்த இடத்துக்கு பஷ்யந்தின்னு பேரு அப்படின்னு கொடுக்குறார். இதுக்கப்புறம் பஷ்யந்திக்கு அப்புறம் இது என்ன ஆறுது இந்த இடத்துல? இந்த ஈட்சணையும் காமனங்களும் ஏற்பட்ட விஷயமானது என்ன ஆறுது அப்படின்னா மணிபூரகத்திலேருந்து அடுத்த லெவலுக்கு புஷாயி இந்த இடத்துல அநாகதத்துக்கு வரும்போது மத்தியமான பேரு. அதுக்குள்ள சூக்ஷ்ம ரூபமா மத்தியமால சூக்ஷ்ம மத்தியமா, இன்னொன்னு வந்து ஸ்தூல ரூபமா இருக்கக்கூடிய வியஷ்டி மத்தியமானு ரெண்டா பிரிச்சு காமிக்க போறார். இப்போ அது வரைக்கும் ரூபங்கள் கிடையாது, எண்ணங்கள் தான் ஏற்பட்டது. பராங்கிறது எல்லாத்துக்கும் அதீதமா இருக்கக்கூடிய நிர்குணமான ஒரு ரூபம் பரா. அதுக்கு ஈட்சண காமம் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயங்கள் சங்கல்பம் ஏற்பட்ட உடனே அது பரா பஷ்யந்தி ஆகி ஆனா மத்தியமா இதுக்கு வந்தது, மணிபூரகம் வரைக்கும் வந்துடுதுன்னு பார்த்தோம். இதுக்கு மேல ரூபமானது ஏற்படும் போது அதுக்கு சமஷ்டியா இருக்கக்கூடியது என்ன, அதனுடைய வியஷ்டியா இருக்கக்கூடியது என்னன்னு ரெண்டா பிரிச்சு காமிக்கிறார். அது இந்த சங்கல்பம் ஏற்பட்ட உடனே சமஷ்டியாக முதல்ல என்னவா ஆறுது அப்படின்னா 9 விதமான ரூபங்களாக அதுக்கு சமஷ்டி ரூபங்கள் 9, வியஷ்டி ரூபங்கள் 9ன்னு காமிக்க போறார். அது என்ன அப்படின்னா வாமாதி, வாமா ஜேஷ்டா ரௌத்ரி, வாமா ஜேஷ்டா ரௌத்ரி, அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ராள். ஆக ஆராய்ச்சி பிரம்மா விஷ்ணு ருத்ரால் அதுக்குடைய சக்திகளாக இருக்கக்கூடிய வாமா ஜேஷ்டா ரௌத்ரி இவைகளாக ஆராய்ச்சி. இதுக்கு மேல வாமா ஜேஷ்டா ரௌத்ரி ருத்ரஹ, அப்புறம் அம்பிகா ஈசானஹ, தானே ஒண்ணு அம்பிகா, அந்த பராங்கிறவளை அம்பிகா, ஈசானன் அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டாக அதுவும் எடுத்துண்டு ஆக மொத்தம் 7, மொத்தம் 6 ஆச்சு. 6 2 8 ஆச்சு. இவைகள் எல்லாம் சேர்ந்து சமஷ்டியா இருக்கக்கூடியதுக்கு சமஷ்டின்னு ஒண்ணு கொடுத்து அதுக்கு எல்லாம் சேர்ந்து சமஷ்டியா ஒண்ணு இருக்கு, அந்த சமஷ்டின்னு ஒண்ணு சேர்த்து ஆக மொத்தம் 9 விதமான மத்தியமா சமஷ்டி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவைகளுக்கே வியஷ்டியா வெளியில வரும்போது 9 விதமான விஷயங்கள் ஆவிரதம், அவிகாரம், அவிகாராதி, அவிகாரம் சூன்யாதி அப்படின்னு ஆதி சப்தத்தினால போட்டுட்டார். அதுல என்ன சொல்றார்? அவிகாரம், சூன்யம், ஸ்பர்ஷம், நாதம், துவனி, பிந்து, சக்தி, பீஜம், அக்ஷரம் அப்படின்னு ஒரு 9 விதமான மத்தியமாவனுடைய
வியஷ்டி ரூபங்கள் 9 இருக்கு. சமஷ்டி ரூபமா இருக்கக்கூடியதுதான் வியஷ்டி ரூபமாக மாறுறது. அப்படியாக மாறி இது வந்து ஒரு அநாகதத்துக்கு வரும்போது சமஷ்டி வியஷ்டி அப்படின்னு சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து மத்தியமா அப்படிங்கிற பேர்ல இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் அநாகதத்துல இருக்கு. இதுக்கப்புறம் இது இங்கேருந்து அக்ஷர ரூபமாக வெளியில வரும் பொழுது, அக்ஷரம் அப்படின்னு வரும் பொழுது வைகரி அப்படின்னு சொன்னா அகாராதி சகாராந்தமா இருக்கக்கூடிய மாத்திருக்கா அக்ஷரங்கள். இது மூலாதாரத்திலேருந்து ஸ்தானங்கள்னு பார்த்துட்டு வந்தோம்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா அப்படின்னு 6 ஆதாரங்கள் வந்துட்டு இதுக்கு மேல நாதக நாதாந்தக பிரம்மரந்திரம் அப்படின்னு 9 எல்லாமே 9 9 காமிச்சுட்டு வர்றார். எப்போ 9 வாமாஜேட்டா ரௌத்ரி விஷ்ணு பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அம்பிகா ஈசானம் சமஷ்டி அப்படின்னு 9ஆக அதனுடைய சமஷ்டி ரூபமாக காமிச்சோம். இதே வெற்றி ரூபமாக வரும் பொழுது அவிகாரம் சூன்யம் ஸ்பர்சம் நாதம் துவனி பிந்து சக்தி பீஜம் அக்ஷரம்னு 9ஆக காமிச்சார். அதே மாதிரி ஆதாரங்களையும் 9ஆக காமிக்கணும் போது மூலாதாரம் சாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா அதுக்கு மேல நாத நாதாந்த பிரம்மரந்திரம் அப்படின்னு 9 ஸ்தானங்களை ஆதாரங்களாகவும் காமிச்சிருக்கார். இவைகள் வேறுபட்டு இருக்கு. வாஸ்தவத்துல இந்த பராங்னு சொன்ன ரூபமே தான் இந்த ரூபங்களாக பரிணாமமாறுது. அதுதான் இந்த மாதிரி வெளியில இந்த ரூபமா வந்திருக்கு. இவைகள் எல்லாத்துக்கும் ஹேதுவா இருக்கிறது பராதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவைகளுக்கு மேல வைகரின்னு அக்ஷரமா வெளியில வருது. அதை என்ன அப்படின்னா 8 வர்க்கமாக பிரிச்சு 9 வர்க்கமாக காமிக்கிறோம். ஆலேந்து அக வரைக்கும் இருக்கக்கூடியது ஆவர்க்கம், காவர்க்கம், சாவர்க்கம், டாவர்க்கம், தாவர்க்கம், பாவர்க்கம், யாவர்க்கம், ஷாவர்க்கம், லாட்ச அப்படின்னு இருக்கக்கூடிய 2 அக்ஷரத்தை பிரிச்சு லகா லாவர்க்கம் இப்படியாக 9 வர்க்கமாக பிரிச்சு அக்கத ஆக சட தப ய ஷ ல இப்படியாக 9 வைகரி வெட்டிவியாக வெளியில வருது. இப்ப இந்த 9 எப்படி வெளியில வருது அப்படின்னா எல்லாம் சமஷ்டியாக உள்ள பரான்னு எந்த விதமான நிர்விகாரமாக இருக்கக்கூடிய பராவஸ்து ஈட்சணம்னு ஒன்று ஏற்பட்டதுனாலையும் அதனுடைய காமம்னு ஒன்று ஏற்பட்டதுனாலையும் இதனாலேயே அதிர்ஷ்டவசாத்து வெளியில வரணும் அப்படின்னு தோணினதுனால ஒரு சங்கல்பம் ஏற்பட்டதுனால அது பஷ்யந்தியாக ஆகி இந்த பஷ்யந்தியானது சமஷ்டி மத்தியமாவாகவும் அது வியஷ்டி மத்தியமாவாகவும் ஆகி ஹிருதய இங்க அநாகதம் வரைக்கும் வந்து அந்த சமஷ்டி வியஷ்டி அநாகதத்தில் இருக்கக்கூடிய மத்தியமாவானது வைகரி அப்படின்னு வெளியில சப்தங்களாக வெளியில வரும் பொழுது அகாராதி சகாராந்த மாத்திருக்கா அக்ஷரங்களாக வெளியில வருது அப்படின்னு இந்த வெளியில வரக்கூடிய அக்ஷரமானது வைகரி அப்படின்னு சொல்றோம். வைகரினா என்ன அதுக்கும் வரணும் சொல்றார். நிச்சயத்துவா வைகரிங்கிற பதத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் என்ன அப்படின்னா வை அப்படின்ற பதத்தினால நிச்சயேன ஸ்பிருஷ்டதக ஸ்பிருஷ்டதத்வாது வை அப்படிங்கிற பதத்தினால நிச்சயமாக இதுதான் அப்படின்னு வெளிப்படையாக உணர்றதுக்கு எது இருக்கோ அதுக்கு வைன்ற பதம். க அப்படிங்கிறது காதுல வந்து விழுறது பாருங்க. ரெண்டாவது இன்னொருத்தனுடைய காதுல வந்து விழுறது அதுக்கு க கர்ண கர்ண விவர விவர்த்தி நபோரூப ஸ்ரோத்ரியேந்திரியம் அப்படின்னு கம் க அப்படி வைகரி அப்படின்றதுல வைன்ற சப்தமானது நிச்சயமான ஸ்பஷ்டமா நமக்கு காமிக்கக்கூடியது. ரெண்டாவது கம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரோத்ர இந்திரியத்துல ஆகாச ரூபமாக நமக்கு கர்ணத்துல வந்து விழக்கூடியது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து க அப்படிங்கிறதும் ரீ அப்படிங்கிறது வைகரியில இருக்கக்கூடிய ரீ ஆனது மூணாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய ரீ ஆனது வை க ரீ கச்சதி அது போகிறது அப்படிங்கிறதுனால இங்கேருந்து காதல் எடுத்துட்டு வந்து அது வாய் வழியா வெளியில வைக்கறின்னு வெளியில வரது அப்படி கச்சதி போய் சேர்றது அப்படிங்கிறதுனால கச்சதி ரீ வைக்க ரீ அப்படின்னு வைக்கரி என்ற சப்தமாக வெளியில வருது. இதுக்கு மேல இந்த வைக்கரிங்கிற சப்தமானது வந்திருக்கு. இப்ப இதுல மேல என்ன சொல்ல போறார் அப்படின்னா எதுக்கோசரம் இதெல்லாம் சொல்றார் அப்படின்னா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய பரான்னு சொல்லக்கூடிய சப்தமானது அக்ஷர ரூபமாக வைக்கரியாக வெளியில வருது. அக்ஷரமயம் அகாராதி சகாராந்தமா இருக்கக்கூடிய அக்ஷரமயமாக வெளியில வருது. இது வெளியில வரத்துக்கு பரான்னு சொல்லக்கூடிய ரூபமே தான்
இந்த பராவே தான் அக்ஷரமயமாக வெளியில வருது. அக்ஷரமா வெளியில வந்திருக்கிற வைகரின்னு சொல்லக்கூடிய சப்தமானது வேறு இல்லை, பரான்றது வேறு இல்லை. இந்த பரான்னு உள்ள இருக்கக்கூடிய குண்டலினி ரூபத்தில் இருக்கக்கூடிய மூலத்தில் இருக்கக்கூடிய பராவே தான் வைகரிங்கிற அக்ஷர ரூபமாக வெளியில வந்திருக்கு. இப்போ பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் இருக்கு, இந்த அக்ஷரங்கள்ல இருக்கக்கூடிய வர்ண ரூபமாக மாலையாக கோக்கப்பட்டிருக்கு. இது நாதத்துல கோக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். நாதம்ன்ற ஒரு கொடியில ஒரு நூலுல இந்த வர்ணாத்மகமா இருக்கக்கூடிய மணிகள் கோக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இதுல முக்கியமா நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நாதத்தினுடைய நாதம் தான் ரொம்ப அவசியமா நம்ம போக்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது மணிகளை விட. இப்போ இதுக்கு 2-3 திருஷ்டாந்தங்கள் காமிக்கிறார். மணி இருக்கு, மணி வந்து நூல்ல கோக்கப்பட்டிருக்கு. அந்த நூலுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. மணிக்கும் ஒரு மணிக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்ல நூல்னு ஒண்ணு தெரியுது. அந்த நூலுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நாதம்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் முதல்ல அவர் சொல்லிவிட்டு திருஷ்டாந்தங்கள் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, வஸ்திரம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நூல் இருக்கு, நூல் பஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. பஞ்சு தான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம். பஞ்சு இருக்கு, அது திரிக்கப்பட்டு நூலாச்சு. நூலுக்கு சாயம் போட்டு அது வேற 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 வர்ணங்களாச்சு. வர்ணங்களால் ஆன ஒரு ஆடை எல்லாம் சேர்ந்து ஒரு ஆடையாச்சு. இப்போ ஒரு வஸ்திரம்னு நம்ம சொன்னா எப்படியோ அது மாதிரி ஒரு அக்ஷரம்னு சொல்றோம். இவைகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா பஞ்சு. பஞ்சுங்கிறது தான் ஆதாரம். பஞ்சுங்கிற ஆதாரம் மாதிரியும் கடம் அப்படின்னு சொன்னோம்னா மண்ணே தான் கடம். கடமானது கடம்ன்றது என்ன, ஒரு கடம்னு சொன்னோம்னா மிருத்திகேத்தியேவ சத்தியம். மிருத்திகை தான் மண்ணு தான் கடமாக வந்திருக்கு. மண்ணு தான் கடமா வந்திருக்குன்ற மாதிரி இந்த அக்ஷரமயமாக வந்திருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாமுமே பரான்னு சொல்லக்கூடிய எந்த விதமான விகாரங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நம்மளுடைய குண்டலினி ரூபம்தான் பகா பஷ்யந்தியாயி மத்தியமாவாயி வைக்கரியாக வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறத சங்கேதமா காமிச்சுட்டு, இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கோக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூத்தம் இருக்கே, ஒரு மணிகள்லாம் கோக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கே, அந்த நூலினுடைய பிரகாசத்தை மேல காமிக்க போறார். அதுல பிரகாசயதி ஆதாரோத்தித நாதோ குண இவ பரிபாதி வர்ண மத்தியகத. பரிபாதி குண இவ பரிபாதி. பிரகாசிக்கிறது எது அப்படின்னா மணியில, மணியை விட அந்த நாதமா இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த சூத்தம் தான். அந்த இருக்கக்கூடிய குண இவ, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த த்ரெட் இருக்கே, அந்த த்ரெட்டு தான் பரிபாதி. அதனுடைய பிரகாசத்தினால தான் மணியானது கோக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சூத்திரம், அந்த மணியெல்லாம் கோக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நாதம். அந்த நாதம் தான் பராவா இருக்கக்கூடிய நாதமானது. அந்த உள்ள இருக்கிறது இந்த எண்ணமானது ஏற்பட்டு வெளியில வரும்பொழுது அக்ஷரமயமா வெளியில வந்திருக்கக்கூடிய வர்ணங்கள் எல்லாமுமே மணி மாதிரி. ஆனா நீங்க நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அது கோக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நாதம். நாதம்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, உள்ள இருக்கக்கூடிய அந்த பரான்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் ஆதாரோத்தித நாதோ குண இவ பரிபாதி வர்ண மத்தியகத. சார் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு இந்த இடத்துல கடைசியா பூர்த்தி பண்ணும்போது இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காரியம் கடத்துல மண் இருக்கிறது போலையும் அக்ஷரங்களில் நாதம் வியாபித்து இருக்கிறது. நாதமானது அக்ஷரங்கள் எல்லாம் நாதத்துல வியாபித்து இருக்கு. இத்தகைய நாதம் ஒவ்விரண்டு எழுத்துக்கள், ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இருக்கக்கூடிய மத்தியத்திலும் 2 மணிகளுக்கு இடையில் உள்ள சுத்தமான கயற்றின் போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மணிகள் எல்லாம் கோக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிரகாசமானது எதுல இருக்கு, எதுல கோக்கப்பட்டிருக்குன்னா நாதம்னு சொல்லக்கூடிய அந்த ஹ்ரீம்காரத்துல இருக்கக்கூடிய அனுஸ்வாரம்னு சொல்லக்கூடிய நாதம் இருக்கு, அதுல இவைகள் எல்லாம் கோக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா,
காரணங்கள் எல்லாத்தையும் மணிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மணி இன்னொரு மணி அப்படின்னு வெவ்வேறாக விசித்திரமாக வெவ்வேறாக இருக்கக்கூடிய மணியை விட்டுட்டு ஏகமா காரணமா இருக்கக்கூடிய நாதத்துல நம்ம நம்ம நம்மளுடைய போக்கஸ் நம்மளுடைய தியானமானது எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த நாதத்துல இருக்கணும். கிரீம்காரத்துல இருக்கக்கூடிய அனுஸ்வாரத்துல இருக்கக்கூடிய அந்த நாதத்துல இருக்கணும். அந்த நாதத்துலதான் இந்த அக்ஷரங்கள் எல்லாம் கொக்கப்பட்டிருக்கு. விசித்திரமா இருக்கக்கூடிய க இக்கு பிளஸ் ஏ இ லகாரத்துல இருக்கக்கூடிய இல்லு பிளஸ் இதெல்லாம் விசித்திரமாக வெவ்வேறாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் கோக்கப்பட்டிருக்கக்கூடியது ஒரே சூத்திரமா இருக்கக்கூடிய ஒரே நாதமா இருக்கக்கூடிய பராவஸ்துவா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல கோக்கப்பட்டிருக்கு இப்படின்னு தியானியுங்கோ அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த பிரளயாக்னிபம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமும் இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஆதாரோத்தித நாதோ குண இவ பரிபாதி வர்ண மத்தியகத வர்ணங்கள் எல்லாம் ஒரு பரிபாதி எதுல இருக்கு குண இவ பரிபாதி பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாதத்துல கோக்கப்பட்டதாக ஆதார இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய நாதம் அப்படிங்கிற சூத்திரத்துல இவைகள் எல்லாம் மணிகள் எல்லாம் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உள்ள அதுக்கு அடுத்த பாகத்துல இருந்து மத்தியே பாலம் பிந்துர் தீப இவா பாதி வர்த்துலாகார இப்படின்னு இதுக்கு மேல உள்ள ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா பிந்து அர்த்தச்சந்திரன் ரோதினி இப்படின்லாம் நம்ம பார்த்துன்னு வந்த இடம் இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம 9 ஸ்தானங்கள் நம்ம பார்த்துன்னு வந்தோமே அவைகளினுடைய ஆகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்த மேல உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லி வர போறார். இவைகளை அடுத்த அவகாசத்துல பார்க்கலாம். இப்ப இதுல இருந்து நம்ம சாராம்சமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 58 அக்ஷரங்களா வர்ணங்களாக இருக்கக்கூடிய மூல மந்திரமானது எல்லாம் நாதத்துல கோக்கப்பட்டிருக்கு. இந்த பரான்னு சொல்லக்கூடிய சப்தமானது ஒரு சின்ன சஞ்சலமானது ஏற்பட்டது சங்கல்பம் ஏற்பட்டதுல அதுல இருந்து அவைகள் எல்லாம் மத்தியமாவாக ஆகி அந்த மத்தியமால ஸ்பஷ்டமாகவும் அஸ்பஷ்டமாகவும் இருக்கக்கூடிய அதுல வந்து சமஷ்டி ரூபமாகவும் வெஷ்டி ரூபமாகவும் இருக்கக்கூடியதாக ஆகி அவைகள் எல்லாம் வைக்கரின்னு சொல்லக்கூடிய மாத்திருக்காட்சரங்களாக வெளியில வந்தது. இவைகள் எல்லாம் அவை அப்படின்னு வெளியில வந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த வர்ணாத்மகமா இருக்கக்கூடிய மந்திரத்துல இருக்கக்கூடிய வர்ணாத்மகங்கள் எல்லாம் ஒரு மணியில இருக்க மணியாகவும் அது எல்லாத்துக்கும் நாதம்னு சொல்லக்கூடிய கிரீம்காரத்துல இருக்கக்கூடிய அனுஸ்வாரத்துல கோக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாவிச்சு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சாராமா இதை சொல்லியிருக்கார். இதுக்கு மேல இந்த கிரீம்காரத்துல இருக்கக்கூடிய பிந்துல இருந்து ஆரம்பிச்சு நாதம் நாதாந்தம் வரைக்கும் சொல்லக்கூடிய இடங்களை வந்து என்னென்ன மாதிரி இருக்கு அதனுடைய வர்ணங்கள் என்ன அதனுடைய ஆகாரம் என்ன அப்படிங்கிறத அதுக்கு வடிவங்கள் என்ன இப்ப ஆன்னு சொன்னோம்னா அக்ஷரமா இருக்கு அதுக்கு எப்படி ஒரு வடிவம் இருக்கோ அதே மாதிரி பிந்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் மகாபிந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் என்னென்ன மாதிரியான அது குறிக்கக்கூடிய சைன்ஸ் என்ன அது குறிக்கக்கூடிய அக்ஷரங்கள் எப்படி நாதம்னா அது எப்படி இருக்கும் நாதாந்தம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் அதனுடைய குறிப்போட நமக்கு காமிக்க போறார். அதுதான் அடுத்த ஸ்லோகம். இது அடுத்த அவகாசத்துல மேல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாலு சேர்த்து இல்லையா?